அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அதிரடியாக பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று மறைகிறாருங்க. அது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று மறைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல் போன்றவை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அங்கு மறைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான அலைச்சல்கள், சிரமங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை சூரியன் மட்டுமல்ல சந்திரன் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடிய சந்திரன் எதை தொட்டாலும் அதில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த தருணத்தில் வலம் வருகிறார். பல்வேறு வகையில இருந்து வந்த அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வலுவான சிறப்பான அமைப்பில் வலம் வருவது சந்திரனினுடைய மிக பெரிய பக்கபலமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல புதிய செய்திகள் மிக சிறப்பாக உங்களை தேடி தாமாக வருங்க. வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் தாமாகவே அமையும். பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் சந்திரன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பாதியிலே நின்ற பற்பல பணிகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. குரு ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாமாக உங்களுக்கு எளிதில் கைகூடும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மாறுங்க. குடும்பத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் அதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடை தாமதம் இன்றி கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்போது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட பல புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல செய்திகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவுல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் விற்கக்கூடிய வாங்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். புதிய வீடு கட்டும் யோகமோ புதிதாக வீடும் வாங்கும் யோகமோ உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சரி எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்பை கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி அள்ளி கொடுக்கிறாருங்க. உடல்நலம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில சனி மட்டுமல்ல ராகு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் ரீதியாக லாபத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் போன்ற அனைத்தும் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக
நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இதே வேளையில் செவ்வாய் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அங்கு நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்தாலும் கூட வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருந்தாலும் ஒரு வகையில் நன்மைதான். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. எந்த பணியை திட்டமிட்டாலும் கூட அந்த பணியை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கலாம். எதை செய்தாலும் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. பாதியில் நின்ற பல பணிகளை மீண்டும் தொடருவதற்கான யோகம் உண்டு. சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நீச்சமும் வக்ரமும் பெற்றிருப்பதால் ஏற்படும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக இல்லை. எனவே வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் அதே வேளையில் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சுக்கிரன் 9ல் இருப்பது நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல லாபம் உயர்வதற்கான யோகம் உண்டு. பொருளாதார ரீதியாக புதிய வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் நல்ல பணிகள் நிச்சயமாக சிறப்பாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய முயற்சிகளில் எந்தவிதமான தோல்வியும் இன்றி வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இதுவும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளும் 3 வெவ்வேறு இடங்கள்ல சஞ்சரிப்பது அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயம் வழிவகை செய்கிறது. ஏனென்றால் 7, 8, 9 ஆகிய இடங்களில் முக்கூட்டு கிரகங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் திட்டமிட்டக்கூடிய காரியங்கள் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவேதான் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களை தேடி எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமெனில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு